மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோக்கு போகையில் கள்ளர்கள் கையில் அகப்பட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அற்புதமான வாழ்க்கை பயணம் தேவன் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்த பாக்கியமான ஒரு பயணம். இந்த அதிசயமான இந்த பயணத்திலே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் தன்னுடைய அனந்த ஞானத்தையும் தமது மகிமையையும் வெளிப்படுத்த விரும்புகிறார். பூமி அனைத்தும் தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. பூமி அனைத்தையும் ஸ்தோத்திரம் தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் தம்முடைய மகிமை யாவற்றையும் அனுபவிக்கும்படியாய் தேவன் இந்த அற்புதமான பயணத்திலே தேவன் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல பயணத்திலே ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். இந்த அற்புதமான பாதையிலே, இந்த பயணத்திலே, இந்த மகிமையை ருசிக்க தேவன் சிருஷ்டிக்கப்பட்ட, நம்மை சிருஷ்டித்த இந்த பயணத்திலே ஏராளமான கள்ளர்கள் மனிதர்களை வஞ்சிக்கும்படியாய், பிடித்து செல்லும்படியாய், குற்றுயிராக்கும்படியாய் இந்த உலகத்தில் நிறைந்திருக்கிறார்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். இந்த அற்புதமான மகிமையை ருசிக்க கிடைத்த இந்த பாக்கிய வாழ்க்கையிலே திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தினந்தோறும் ஒவ்வொருவரையும் சந்திப்பான். ஒவ்வொருவரையும் சந்திப்பான். அவன் தூங்குவதே இல்லை, அவன் இளைப்பாறுவதே இல்லை, அவன் சோர்ந்து போவதே இல்லை. எப்பொழுதும் தேவ ஜனங்களை திருடும்படியாய், தேவ ஜனங்களுக்குள் இருக்கிற மகிழ்ச்சியை திருடும்படியாய், தேவ ஜனங்களுக்குள் இருக்கிற மகிமையை திருடும்படியாய் எப்பொழுதும் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அப்படிப்பட்ட இந்த பாதையிலே தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்ன? இந்த சம்பவத்தில் சமாரியன் ஒருவன் பிரயாணப்பட்டு கொண்டிருந்தான். 33வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவன் பிரயாணப்பட்டான். ஆனால் அதற்கு முன்பாக 2 பேர், ஒருவன் ஸ்தோத்திரம் ஆசாரியன், இன்னொருவன் லேவியன். ஆசாரியன் என்ன செய்கிறான்? தற்செயலாய் அந்த வழியாய் போகிறான். லேவியனும் அந்தப்படியே என்றால் தற்செயலாய் லேவியனும் அந்த பகுதியிலே வருகிறான். ஆனால் ஸ்தோத்திரம் இந்த சமாரியன் தன் பிரயாணத்தில் வருகிறான். பிரயாணம் என்கிறது நோக்கத்தோடு உள்ளது. தற்செயலாய் வருகிறவர்கள் சாதிப்பது இல்லை, திட்டமிட்டு வாழ்கிறவர்கள் சாதிப்பார்கள். புதிய கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.